நம்மள்ல எல்லாருமே வந்து ஸ்கின் வந்து கிளியரா இருக்கணும்னு நெனைப்போம். அதுவும் வந்து க்ளோயிங்கா, ஃப்ளாலெஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நெனைப்போம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின் வந்து ட்ரையா, டல்லா ஒரு மாரி வர வரன்னு இருக்கும். வெள்ள வெள்ளையா இருக்கும். என்ன பண்ணாலும் ஸ்கின் வந்து க்ளோயிங்காவே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஸ்கின் டைப் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரெமெடி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்கின் க்ளோயிங்க்கும், ஸ்கின்ன வந்து நல்லா சாஃப்ட்டா மெயின்டெயின் பண்றதுக்கு, நல்லா ஹைட்ரேட்டா மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்கிரியன்ட் தான். ஸோ எப்படி வந்து இத மேக் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ அந்த ரெமெடி மேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளீனான பவுல் எடுத்துக்கலாம். அண்ட் அதில வந்து பார்த்தீங்கன்னா, லைன் டேட்ஸ் ஹனி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். டேட்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா ஸ்கின்னுக்கு தேவையான நெறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், மினரல்ஸ்லாம் இருக்கு. நெறைய விட்டமின்ஸும் இருக்கு. ஸோ இது நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரலான க்ளோ கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல சன் பர்ன், சன் டேன்லாம் இருக்கு அப்படின்னா, அத ரெட்யூஸ் பண்ணி குடுத்து ஸ்கின்ன கிளியரா மெயின்டெயின் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதில ஹனி அண்ட் சுகரும் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது நம்மளோட ஸ்கின்ன நல்லா மாய்ஸ்சரைசரா வந்து பார்த்துக்கும். ஸ்கின்ல சீக்கிரமா ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம்லாம் வராம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அண்ட் லைன் டேட்ஸ் ஹனி உங்கள்ட்ட இல்ல அப்படின்னா, நீங்க நார்மலா வந்து பிளெயின் ஹனி இருக்கும் இல்லையா? அந்த ஹனி வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் இது கூட என்ன ஆட் பண்ணிக்க போறேன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல எல்லார் வீட்லயும் வந்து குங்குமம் இருக்கும் இல்லையா? குங்குமம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமா கிடையாது. இந்த அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பொதுவா குங்குமம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் இன்கிரியன்ட்டா மஞ்சள் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு செட் ஆகுதான்னு பாருங்க. மஞ்சள் மட்டும் இருக்காது. இன்னும் அடிஷனல் இந்த கலருக்காக இன்னும் ஒரு சில இன்கிரியன்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து சேருதான்னு பாருங்க. நான் ட்ரை பண்ண வரையும் எனக்கு வந்து என்னோட ஸ்கின்னுக்கு செட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு குங்குமம் வந்து சேரல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இது கூட நீங்க வந்து கொஞ்சமா லெமன் ஜூஸ், கொஞ்சமா டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் இல்ல வந்து நார்மலா குக்கிங்க்கு யூஸ் பண்றது எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது 2யும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே நமக்கு வந்து குங்குமம் மாரி ஒரு கலர்ல கெடைச்சிரும். ஸோ அது 2யும் வந்து நீங்க தாராளமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குங்குமம் பதிலா. ஸோ இப்ப இது 2யும் வந்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸ் பேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட நீங்க அடிஷ்னலா வந்து கொஞ்சமா வாட்டர் இல்ல ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப திக்கா இருக்கு, திக் கன்சிஸ்டன்சியா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, கொஞ்சமா வந்து ரோஸ் வாட்டர் அப்படி இல்லன்னா நார்மல் தண்ணி வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ்ல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அத எப்படி வந்து நம்ம ஃபேஸ்ல ட்ரை பண்றது அப்படின்றதையும் பார்த்துரலாம். ஸோ இந்த ஃபேஸ் பேக்க நம்ம ஃபேஸ்ல யூஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி, ஃபேஸ் எப்பவும் போல கிளீனா இருக்கணும். சோப்பு இல்ல ஃபேஸ் வாஷ் வச்சு உங்களோட ஃபேஸ நல்லா வாஷ் பண்ணிட்டு, அண்ட் அதுக்கப்புறம் இத வந்து நீங்க உங்களோட ஃபேஸ் ஃபுல்லா ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. ஈவனா அப்ளை பண்ணிட்டு மினிமம் 30 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்க நீங்க எந்த டைமிங்கில ட்ரை பண்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணுங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ் பேக் நீங்க அப்ளை பண்ணிட்டு, வாஷ் பண்ணி படுக்கும்போது, ஸ்கின்ல சூப்பரா ரியாக்ட் ஆகும். மார்னிங் எழுந்து ஃபேஸ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்ப மார்னிங் டைம்ல இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா, ட்ரை பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல நீங்க வெளிய போறீங்க. அதுவும் வந்து சன்ஸ்கிரீன்லாம் வந்து யூஸ் பண்ணாம வெளிய போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா டேன் ஆகும். இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணதுக்கான ரிசல்ட்டே இருக்காது. இதே நீங்க நைட் டைம் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து படுத்துருவோம், தூங்கிருவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து தான் நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ வந்து வாஷ் பண்ண போறோம். ஸோ அப்படி இருக்கறனால யூவி ரேஸஸ் எதுவும் படாது, பொல்யூஷன் எதுவும் ஆகாது. ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால இந்த ஃபேஸ் பேக்க நீங்க நைட் டைம் வந்து ட்ரை பண்ணுங்க. ஃபேஸ் ஃபுல்லா நல்லா ஈவனா அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து பிளெயினான வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து ஒரு காட்டன் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பவுமே ஃபேஸ் பேக்க வந்து நம்ம வாஷ் பண்றத விட, காட்டன் கிளாத் வச்சு வைப் பண்ணி எடுக்கும்போது, நம்ம போர்ஸஸ்குள்ள இருக்க குட்டி குட்டி டர்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டீஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுறதுக்கும், பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்து ரிமூவ் ஆகுறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்க ஸ்கின் வந்து ரொம்ப டல்லா இருக்கு, ட்ரையா இருக்கு, அங்கங்க வந்து வெள்ள வெள்ளையா இருக்கு, வாய சுத்தி வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்கின்ன நல்லா க்ளோயிங்கா பார்த்துக்கிறதுக்கும், ஈவனா பார்த்துக்கிறதுக்கும், ஸ்கின்ல உள்ள ரிங்கிள்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஸ்கின்ன நல்லா வந்து ஹெல்த்தியா மெயின்டெயின் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து 30 மினிட்ஸ் வச்சுட்டு நான் வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் சோப்பு எதுவுமே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. பிளெயினான வாட்டர்ல நீங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. சீரியஸ்லி ஸ்கின்ல அவ்ளோ நல்ல ஒரு க்ளோயிங் வந்து பார்க்கலாம். இன்ஸ்டன்ட்டா நல்ல ஒரு க்ளோ குடுக்கறதுக்கு இந்த ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபேஸ் மாஸ்க்க நீங்க வீக்லி ட்வைஸ் வந்து ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணுங்க. சூப்பரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா, தாராளமா ரெகுலரா கூட வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் ஹனி யூஸ் பண்றனால புருவத்தில இருக்க முடிலாம் வெள்ளையாகுமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா ஆகாது. நான் நெறைய நாள் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எதுவுமே ஆனதில்ல இதுவரையும். ஸோ தாராளமா ஹனி வந்து ரெகுலர் யூஸ்ல நம்மளோட ஃபேஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம என்னோட கமெண்ட்ஸ்ன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்ப நான் மறக்காம லைக் பண்ணிடுங்க.
அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இந்த மாரி நெறைய வீடியோஸ் வேணும் அப்டின்னா. See you next video. Take care. Bye.